இல்ல ஒருவேளை முதல் மனைவி வந்து ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டாரா? நமக்கு தெரியலையா ஸ்டேட்டஸ்? அவர் வாய் எதுவுமே தொறக்கலையா? ஏன் அவங்களும் சைலன்ட்டா இருக்காங்க? அப்படிங்கிற மாரி எல்லா விஷயங்களும் இருந்தது. சோ எதுக்குமே பதில் கிடைக்காம தான் இருந்தது. பட் இவங்க ஒரு பக்கம் போடுறத போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. போஸ்ட் ஆகட்டும், ம். இதுவாகட்டும் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடைசில அவங்க எந்த மாதிரியான ஒரு பிரஸ் மீட்டும் குடுத்திருப்பாங்கன்னா, அவங்க அட்வொகேட் இவங்க எல்லாமே ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்கப்படுதோ? அப்படிங்கிற எக்ஸாக்ட்லி. அளவுக்கு பேசியிருந்தாங்க. கூடவே இந்த விஷயத்த பார்த்துட்டு எங்களையே நெறைய பெண்கள் தொடர்பு கொண்டிருக்காங்கன்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமாம். அந்த விஷயம் ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, 7, 8 பெண்களுக்கு 10 மேல பெண்கள் வந்து கிட்ட. மாதம்பட்டி ரங்கராஜ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன அணுகுறாங்க அப்படிங்கும் பொழுது, இது இந்த 2வது திருமணம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்ப இது எப்படி ஆகுது? ஒருவேளை இது நிரூபிக்கப்பட்டால், இது திருமணம் இல்ல அவரோட இன்டென்ஷனே இதுவோ அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் அந்த மாதிரியான ஒரு டர்ன் கூட இது எடுக்கலாம். ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இவ்வளவு பேர் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆவணங்கள் எல்லாம் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படும்ன்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த இடத்துல அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர ரெடியா இருக்காங்கன்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க.